அடுத்தது பார்க்க போகிறது நாட் நல். ஸோ நாட் நல்ல நம்ம ப்ரீவியஸாக இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு சில டேபிளில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஒரு சின்ன எக்ஸசைஸ் மூலயமா இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஐடென்டிட்டி அப்படிங்கிற அடுத்த டைப்புக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ நாட் நல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே விஷயந்தான். ஸோ குறிப்பிட்ட அந்த காலம் எம்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த நாட் நல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எம்டியாக நல்லா அந்த காலம் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வேல்யூ அந்த காலமில் ஃபில் ஆகணும். நீங்கள் தவறுதலாக ஏதாவது வேகமாக டைப் பண்ணும்போது வேல்யூ இன்சர்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் காலமில் ஒரு ஃபீல்டை வந்து எம்டியாக விட்டுறக்கூடாது. ஸோ அப்படி எம்டியாக இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நாட் நல் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபீல்டு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேல்யூ இன்சர்ட் ஆகிருக்கணும். அந்த வேல்யூ வேலிடாக இருக்கலாம், இன்வேலிடாக இருக்கலாம், ஆனால் ஒரு வேல்யூ இருக்கணும். நோட் பண்ணியாச்சா? ஸோ நாட் நல்லுக்கும் ப்ரைமரி கீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாட் நல் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இங்கே நமக்கு கிடைக்கும் நாட் நல் மூலிமா. ஒன்று நல் வேல்யூவை அலோவ் பண்ணாது, அதாவது எம்டியாக அந்த ஃபீல்டை வந்து இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணாது. ஆனால் ப்ரைமரிக்கு ரெண்டு வேல்யூ பண்ணும். ஒன்று டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணாது, நல்லையும் அலோவ் பண்ணாது. ஸோ ப்ரைமரிக்கு யூஸ் பண்ணால் ரெண்டு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ நாட் நல் யூஸ் பண்ணால் நல்லு மட்டும் அவங்க இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணாது, அவ்வளோதான். அதே மாதிரி நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணும்போது டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணும். நீங்கள் எத்தனை வேல்யூ வேணால் டூப்ளிகேட் இருக்கலாம், ஆனால் எம்டியாக மட்டும் இருக்கக்கூடாது அந்த ஃபீல்டு. ஆனால் ப்ரைமரிக்கு டூப்ளிகேட்டை எப்போவுமே அலோவ் பண்ணாது. அதே மாதிரி நாட் நல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேபிளில் எத்தனை காலமில் வேணாலும் நாட் நல் யூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ரைமரி கீயை ஒரு டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் ப்ரைமரி கீ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது காம்போசிட் கீயாக மாறிடும். ஓகேவா? ஸோ ஆஸ் பர் ரூல் படி ஒரு டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கணும். அதாவது ஒரு காலமில் ஒரு ப்ரைமரி கீ தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் அட்மிஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நமக்கு மல்டிபிள் காலம்ஸ் இருக்குது. அதில் ஒரு காலம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம். இப்போ ஸ்டூடெண்ட் நேம் எம்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நாட் நல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ ரிஜிஸ்டர் நம்பரும் என்ட்ரு ஆகணும். அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த்தும் அங்கே நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்தது இமெயில். ஸோ இமெயிலுங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு டேட்டா கிடையாது. ஆனால் ஸ்டூடெண்ட் நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாமே மஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ட்ரு ஆகாமல் நீங்கள் எம்டியாக விடும்போது அந்த பர்டிகுலர் டேட்டா இன்வேலிடாக இருக்கும். ஸோ வேலிடாக இருக்கிறதுக்கு நம்ம நாட் நல்ல இங்கே அப்ளை பண்ண போகிறோம். கூட ப்ரைமரிக்கையும் சேர்த்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்து டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம நாட் நல்ல நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் செக் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேபிளில் நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு எந்த டேபிளுமே க்ரியேட் பண்ணல இது வரைக்கும். ஸோ அதனால் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இந்த டேபிள் அப்படியே சேம் இந்த டே 5 டேட்டா பேஸ்லேயே நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட் ஆனதும் நான் இப்போ இதை செக் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத எப்போவுமே இதை செக் பண்ணணும். ஸோ செலக்ட் ஃப்ரம் கொரி போட்டு ஸ்டூடெண்ட்
ஸோ நான் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு 5 காலம் ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருக்க அதே 5 காலம் இங்கே எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நீங்களும் அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம டேபிளில் கொடுத்துருக்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் வந்து இன்டிஜர் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் கொடுத்துருக்கோம். ரிஜிஸ்டர் நம்பர் ப்ரைமரி கீ அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இருக்கக்கூடாது, டூப்ளிகேட் வேல்யூவை அலோவ் பண்ணவும் கூடாது. ஏன்னா ரிஜிஸ்டர் நம்பருங்கிறது யூனிக்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கு ப்ரைமரி கீ அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைமரி கீ அப்ளை பண்ணும்போது நாட்னல் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா அந்த கீக்கும் கன்ஸ்டன்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ப்ரைமரி கீங்கிறது கீ, நாட்னல்ங்கிறது கன்ஸ்டன்ட். ஸோ ஒரே ப்ரைமரி கீ பக்கத்தில் நாட்னல் ஒரே காலமில் தான் கீயும் கன்ஸ்டன்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. வேறு வேறு காலமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அடுத்தது ஸ்டூடெண்ட் நேம் வேர் கேரில் கொடுத்துருக்கேன் கேரக்டர். ஸோ ஸ்டூடெண்ட் நேமில் தான் நான் நாட்னல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இங்கே ப்ரைமரிக்கு யூஸ் பண்ணாமல் நாட்னல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேமுங்கிறது நிறைய ஒரே மாதிரியான நேம் பல பேருக்கு இருக்கலாம். ஸோ அதனால் அங்கே ப்ரைமரி கீ நம்ம அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதான் நாட்னல் கொடுத்துருக்கோம். ஸோ எம்டியாக இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு வேல்யூ அங்கே டைப் ஆகணும், ஸோ இருக்கணும். ஸோ அதுமாதிரி டேட் ஆஃப் பர்த்து. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை டேட்டுங்கிற டேட்டா டைப்பில் கொடுத்துருக்கோம், அங்கேயும் நம்ம நாட்னல் அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்த இமெயில். ஸோ இமெயில் வந்து ஒரு ஆப்ஷனல் ஃபீல்டு தான், அதனால் அங்கே வெறும் வேர் கேரில் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ அதில் நாட்னல் நம்ம கொடுக்கல. கோர்ஸு. ஸோ கோர்ஸ் வந்து மேண்டட்டரி ஃபீல்டு. ஸோ கோர்ஸுங்கிறது ஆல்ஃபாபெட்டிக்கல் வேல்யூங்கிறதுனால வேர் கேரில் கொடுத்தாச்சு. ஸோ நாட்னல் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு காலம் ரிஜிஸ்டர் நம்பர் காலம் ப்ரைமரி கீயோடு இருக்குது, யூனிக்காக இருக்கணும், டூப்ளிகேட் டேட்டா அலோவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்கே ஸ்டூடெண்ட் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், கோர்ஸ், இது 3ல் மட்டும்தான் நாட்னல் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 காலம் எப்போவுமே எம்டியாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லுங்கிற வேல்யூ அங்கே வரவே கூடாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நான் காலம் நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் கோர்ஸ் நேம். ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. ஸோ எதுவுமே மிஸ் ஆகலை. ஓகேவா? அதே மாதிரி நல்லு அப்படிங்கிற வேல்யூவும் இல்லை இங்கே. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு வேலிட் இன்சர்ட் நடக்கும் இங்கே. ஸோ சரியான டேட்டா, அதனால் இது இன்சர்ட் ஆகிடும். ஸோ நான் இப்போ இன்சர்ட் ஆகிடுச்சாங்கிறத செலக்ட் கொரி போட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ செக் பண்ணும்போது எனக்கு 101 நிலன் அப்படிங்கிற இந்த ஸ்டூடெண்ட் இன்சர்ட் ஆகியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது ரெண்டாவது டேட்டா கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க டேட்டா ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணியிருக்கேன், நேம் மட்டும் நல்லுன்னு இருக்குது இங்கே. ஸோ ஏன்னா நம்ம நேம் ஃபீல்டு வந்து நாட் நல் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன வரணும், ஸ்டூடெண்ட் நேம் வரணும், நல்லுன்னு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம நாட் நல் அப்ளை பண்ணதுனால நல்லுன்னு இருக்கக்கூடாது, ஒரு வேல்யூ அங்கே இன்சர்ட் ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இன்வேலிட் டேட்டா இது. ஓகேவா? இந்த டேட்டா இன்சர்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நல் அப்படின்னு இருக்குது. நம்ம இங்கே டேபிளில் அது அந்த டே 5ங்கிற டேட்டா பேஸுக்குள்ளே நாட் நல் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம், டஸ் நாட் அலோ நல்ஸ். ஏன்னா அங்கே நாட் நல் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இது இன்சர்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நேமில் அப்ளை பண்ணி பார்த்துட்டோம். அடுத்தது டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் ஃபீல்டும் மேண்டட்டரி ஃபீல்டு, அங்கேயும் நாட் நல் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதை இன்சர்ட் பண்ணும்போதும் நமக்கு இன்சர்ட் ஆகக்கூடாது. சேம் அதே எரர், காலம் டஸ் நாட் அலோ நல்ஸ். ஸோ நல் வேல்யூ அலோவ் பண்ணலை அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. அடுத்தது கோர்ஸு. ஸோ கோர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட் நல் ஆப்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம், நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது சேம் இதே எரர் தான் வரணும். ஸோ காலம் டஸ் நாட் அலோ நல்ஸ். ஓகேவா? ஸோ இதுவே வந்து நம்ம ஆப்ஷனல் ஃபீல்டு இருக்குது.
ஸோ ஆப்ஷனல் ஃபீல்டுனா இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடி ஆப்ஷனல் ஃபீல்டு. ஸோ இமெயில் ஐடிங்கிற இடத்துல நல்லுன்னு டைப் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து பிடெக் இப்போ என்ன வரும்? இப்போ என்ன அவுட்புட் வரலாம்? இந்த டேட்டா இன்செர்ட் ஆகும். ஓகேவா? இன்செர்ட் ஆகணும். ஏன்னா நம்ம ஆப்ஷனல் ஃபீல்டை வந்து நல்லுன்னு வச்சுருக்கோம். ஸோ ஆப்ஷனல் ஃபீல்டை நல்லுன்னு வைக்கும்போது நமக்கு டேட்டா இன்செர்ட் ஆகணும். ஸோ அப்போது இந்த 104 பிரியா அப்படிங்கிற இந்த பிடெக் டேட்டா இன்செர்ட் ஆகணும். ஸோ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணும்போது இந்த டேட்டா ஆட் ஆகிருக்கும். ஸோ இமெயில் ஃபீல்டு நல்லுன்னு இருக்கலாம். ஸோ மற்ற 3 ஃபீல்டு ரிஜிஸ்டர் நம்பர் தவிர ஸ்டூடெண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, கோர்ஸு, இந்த 3 ஃபீல்டும் கண்டிப்பாக நல்லுங்கிற வேல்யூ இருக்கவே இருக்காது. ஸோ எம்டியாக நீங்கள் விட்டாலும் அங்கே எரர் தான் வரும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூவை எம்டியாக விடுறேன். ஸோ எம்டியாக விட்டு பார்ப்போம். போயிட்டோம். ஸோ 105 ஒன்று கொடுக்குறேன். இங்கே நேமில் வந்து இந்த ஃபீல்டில் எம்டியாக விடுறோம். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலமே இங்கே வரல. டைப் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காலம் மட்டும் மிஸ் பண்ணியிருக்கேன். எந்த காலம் மிஸ் பண்ணியிருக்கேன்னா கோர்ஸ் காலம் மட்டும்.
ஸோ நீங்கள் நல்லுன்னு டைப் பண்ணாலும் எரர் தான் வரணும். ஸோ நீங்கள் எம்டியாக விட்டாலும் அந்த இடம் என்னவா இருக்கும்? எம்டியாக விட்டாலும் அந்த இடம் வந்து எப்படி அந்த டேட்டா இருக்காது. ஆக்சுவலாக அந்த காலம்களோட டேட்டா இருக்காது. இது மாதிரி டீஃபால்ட் பண்ணோமா? ஸோ டீஃபால்ட் பண்ணும்போது எம்டியாக விட்டோம்னா டீஃபால்ட்னு ஃபில் ஆகும். நம்ம அந்த காலமே எடுத்துக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். ஸோ எப்படின்னா இப்போது நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே நல்லுன்னு இருக்கு இல்லையா? இந்த நல்லுக்கு பதிலாக இந்த இடம் எம்டியாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம நாட் நல் யூஸ் பண்ணலினா, ஸோ நாட் நல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடம் எப்படி இருக்கணும்? ஸோ இங்கே நல்லுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நல்லுன்னு கொடுத்ததை கூட நம்ம இப்படி எடுத்துட்டோம். ஸோ இந்த எரர் வரும். ஸோ இங்கே நம்ம 4 காலம் தான் கொடுத்துருக்கோம். 5வது காலம் கோர்ஸ் காலம். ஸோ கோர்ஸ் காலம் இருக்கிற இடத்துல நம்ம எதுவுமே கொடுக்காம வேல்யூவும் கொடுக்கல, கோர்ஸ் காலம் நேமிங் கொடுக்கல. ஸோ இப்போ கொடுக்கும் போதும் நமக்கு நாட் நல் எரர் தான் வரும். காலம் டஸ் நாட் அலோ நல்ஸ். ஸோ இப்போ நம்ம நல்லுன்னு டைப் பண்ணல, ஆனால் வேல்யூவே கொடுக்கல. வேல்யூவே கொடுக்கல, அந்த இடம் எம்டியாக இருக்கும். ஸோ எம்டியாகவும் இருக்கக்கூடாது, நல்லுங்கிற வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் ஆகக்கூடாது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸசைஸில் நல்லுன்னு நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த கோர்ஸ் காலமில் நல்லுன்னு டைப் பண்ணியிருக்கோம். இங்கே நான் நல்லுன்னு டைப் பண்ணல, அந்த காலமே எடுத்துக்கல நான். இப்போ எக்ஸிக்யூட் ஆகுது, எரர் வரல. ஆனால் என்ன எரர் வருது அப்படின்னா காலம் டஸ் நாட் அலோ நல்ஸ். இப்போ நல்லுனாலும் எம்டினாலும் ஒன்று தான். ஸோ நல்லுன்னு டைப் ஆகிறதும் அந்த காலமே எம்டியாக இருக்கிறதும் ஒன்று தான். ஸோ நம்மளோட இப்போ இந்த நாட் நல்லோட முக்கியமான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலமில் டேட்டாவே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி இன்புட் கொடுத்தாலும் உங்களுக்கு அங்கே அந்த நாட் நல் கன்ஸ்ட்ரைனோட அவுட்புட் தான் கிடைக்கும் இங்கே. ஓகேவா? ஸோ இதுவே நீங்கள் இதை ஒரு கமா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே எரர் வரும். ஸோ ஒரு டேட்டா வரணுங்கிறதுனால. ஓகேவா? அதே மாதிரி இங்கே கமா கொடுத்து நீங்கள் காலம் நேமை டைப் பண்ணியிருந்தாலும் எரர் தான் வரும். இப்போ டேட்டா இன்சர்ட் ஆகுது, ஆனால் அது வேலிட் டேட்டா கிடையாது. இன்சர்ட் ஆகிறதுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது, இன்சர்ட் ஆகாது. அந்த கன்ஸ்ட்ரைண்டோட எரர் தான் வரும். ஓகேவா? ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியும் நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவோம். ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி காலமில் அந்த காலம் மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காலம் இன்சர்ட் ஆகும். இதுவே நீங்கள் நாட் நல்ல கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து எம்டியாக உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். ஓகேவா? இப்போ அது கூட நம்ம இப்போ ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இமெயில் ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன ஆகுதுன்னு பாரு. இப்போ நான் இடையில ஒரு காலம் மிஸ் பண்ணியிருக்கேன். எதை மிஸ் பண்ணியிருக்கேன்னா இமெயில் காலமை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரணும்? நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இமெயில் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இங்கே அதுவும் நல்லுன்னு தான் ஃபில் ஆகுது. ஓகேவா? ஸோ எம்டியாக வரல, ஸோ நல்லுன்னு ஃபில் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வரல. ஓகேவா? இதுவே நீங்கள் கோர்ஸ் ஃபீல்டில் கொடுத்தீங்க, இந்த மாதிரி எம்டியாக விட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு எரர் வரும்.
ஓகேவா? ஸோ இப்போ நான் இமெயில் ஃபீல்டு மேண்டட்டரி ஃபீல்டு இல்லை, ஆப்ஷனல் ஃபீல்டுங்கிறதுனால உங்களுக்கு எரர் வரல. ஸோ அங்கே வேல்யூ நல்லுன்னு ஃபில் ஆகுது, ஆனால் எரராக உங்களுக்கு அவுட்புட் வரல. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம ஐடென்டிட்டி பார்ப்போம். ஸோ கடைசி கன்ஸ்ட்ரைன்ட் ஐடென்டிட்டி. ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.